ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 26/4/2024 சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி துதியை காலை 7:47 பின்பு திருதியை திதி. இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு. மேஷராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இன்று உள்ளதால் 8ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் சனியின் பார்வையில் உள்ளார். அதனால் குடும்பத்தில் சற்று ஆரோக்கிய நிலை சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். சகோதரர்களால் கலகங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். சொத்து தர்க்கங்கள் கை கலப்பில் முடியும். வாக்குகள் கவனமாக கையாளவும். சற்று விட்டு கொடுக்கவும். மனச்சோர்வு மன வருத்தம் உண்டாகும். பிள்ளைகளால் சற்று மனக்கவலை கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, அலுவலகம் சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் உருவாகாமல் பார்த்து கொள்ளவும். 7ஆம் இடத்தில் சந்திரன் நீச்ச ஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருப்பதால் குடும்பத்திலும் அலுவலக பணியிலும் சற்று குழப்பங்கள் ஏற்படும். நண்பர்களால் மனமகிழ்ச்சி ஏற்படும். உதவிகளும் கிட்டும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகி உள்ளதால் தொழில் லாபம் வியாபார லாபம் சற்று குறையும். அரசு அதிகாரிகளிடம் கவனமாக பேசவும். வீண் விரய செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். காதல் கைகூடும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். பதவி உயர்வு கிட்டும். மாற்றங்கள் வரும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகி இருப்பதாலும் சனியின் பார்வையுடன் இருப்பதாலும் குடும்பத்தில் பெரியவர்களிடம் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. சற்று நிதானமாக நடந்து கொள்ளவும். 10ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் பூமி சம்பந்தமாக தொழில்களில் அமோக லாபமும் வெற்றியும் உண்டாகும். அலுவலக பணிகள் நிமித்தம் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். கட்டிட கலைஞர்களுக்கு லாபம் அதிகமாகும். கல்வி சம்பந்தமான தொழில்கள் சிறப்பாக நடக்கும். பணிமாற்றம் உண்டாகும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நன்மை செய்யும். கடக ராசி அன்பர்களே, உங்களது ராசியின் நாதன் 5ஆம் இடத்தில் நீச்சமாகி சனியின் பார்வையுடன் இருப்பதால் எதிர்ப்புகள் சற்று உருவாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வீண் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணம் செய்வீர்கள். சற்று தடைகள் தாமதங்கள் உண்டாகும். மனைவியால் சற்று பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் இருப்பதால் வியாபாரத்தில் சற்று மந்த நிலைகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, வாகன யோகம். வாகன சம்பந்தமாக செலவுகள் வந்து சேரும். தாயார் உடல்நிலையில் சற்று மருத்துவ செலவு வரும். கவலைகளும் வரும். கணவன் அல்லது மனைவியால் சற்று கவலைகள் உண்டாகும். கடன் வாங்குவீர்கள். மனச்சோர்வு உண்டாக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். அடுத்தவர்கள் உங்களை நன்றாக வேலை வாங்குவார்கள். இடம் விஷயமாக சற்று தடுமாற்றம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சற்று அலட்டும். கன்னிராசி அன்பர்களே, மனபாரம் குறைந்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறையும் நாளாக இன்று அமையும். ஆரோக்கிய நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. வியாபார லாபம் உண்டு. அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதர ஒற்றுமையும் தனவரவும் உண்டாகும். இயந்திர லாபம் பெருகும். சனியின் பார்வையில் சந்திரன் உள்ளதால் சற்று மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் உண்டாகும். சகோதர வழி நன்மை வரும். மறைமுக எதிரி தொல்லைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சந்திரன் 10ஆம் இடத்தில் நீச்சமாகி இருப்பதால் தொழிலில் தடுமாற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகும். வியாபார லாபம் சற்று குறைந்துவிடும். விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்களில் லாபம் சற்று குறையும். எதிர்பார்த்த செய்திகள் வருவதற்கு தாமதமாகும். விரைய செலவு உண்டாகும். கடன் தொல்லை சற்று அலட்டும். தடங்கல்கள் வந்து சேரும். மனக்கவலைகள் சற்று அலட்டியபடி இருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு சிறக்கும். பதவி உயர்வு வரும். வெற்றி வாய்ப்புகள் வரும். 10ஆம் இடத்தில் 6ஆம் ஸ்தானாதிபதி உச்சமான நிலையில் உள்ளதால் பலவிதமான தனவரவு தனலாபம் பண உதவிகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கட்டிடப் பணிகள் சிறப்பாக நடக்கும். விளைபொருள்களால் லாபம் உண்டு. வாகனத்தால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும்.
தனுசு ராசி அன்பர்களே, செலவுகள் சற்று அதிகமான நாள் இன்று. பண விரய செலவு வரும். சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கடன் தொல்லை சற்று கூடும். வீடு, மனை போன்றவற்றால் செலவுகள் உண்டாகும். கட்டிடத் தொழில்களால் சற்று சிரமம் வரும். குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். பணத்தேவைகள் அதிகமாகும். சற்று மனக்குழப்பம், மனச்சஞ்சலம் வராமல் பார்த்து கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் பாதிப்புகள் ஏதும் உண்டாகாது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறிய வகையில் காரியங்கள் நடக்கும். அதாவது, பெரிதாக இன்று கிடைக்கும் என்று நினைப்பீர்கள், அது சிறிதாக கிடைக்கும். தலைவராக பொறுப்பு எதிர்பார்த்த உங்களுக்கு துணைத் தலைவர் என்கிற சிறிய பொறுப்பு தான் கிடைக்கும். பெரிய லாபம் வரும் என்று நினைத்து செல்லும் போது சிறிய லாபம் வந்து ஏமாற்றத்தை அளிக்கும். பிறரிடம் ஏமாறாமல் கவனமாக இருக்கவும். வீண் செலவுகள், தடுமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, பணச்செலவுகள் சற்று அதிகமாகும். வியாபார லாபம் வரும். திடீர் தனவரவு உண்டாகும். கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். தொழில்கள் வெற்றி பெறும் நாளென்று. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். மனச்சஞ்சலம் வராமல் பார்த்து கொள்ளவும். சீருடை அலுவலகருக்கு சற்று சிக்கல்கள் உண்டாகும். விரைய செலவுகள் வரும். கடன் தொல்லை அலட்டினாலும் சரி செய்வீர்கள். மறைமுக எதிரி தொல்லை உண்டாகும். வேலை நிமித்தம் சிரமங்கள் அகலும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு கேஸ் வழக்குகளில் சற்று தடுமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, குடும்ப வழியில் சற்று கவலைகள் கூடும் நாளென்று. 5ஆம் வீட்டின் அதிபதி நீஜஸ்தானத்தில் சனியின் பார்வையில் உள்ளதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவலை உண்டாகும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கும். வெளியூர் பயண செலவுகள் கூடும். பெண்களால் சற்று ஆபத்து வராமல் பார்த்து கொள்ளவும். பணவிரயம் உண்டாகும். கையிருப்பு அதிகம் விரயமாகும். எதிரிகளின் எதிர்ப்பை சமாளிப்பீர்கள். பழைய வாகனம் மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். சிலருக்கு அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும். வியாபார லாபம் இரட்டிப்பாகும். திடீர் தனவரவும் உண்டாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.